என்னது இதெல்லாம்? என்ன மீன்காரி கேட்காமலே பதில் வருது என்ன? ஐயோ, எங்க அப்பன் குதிர்க்குள்ள இல்லன்னு இந்த மீன்காரியை காட்டி கொடுத்துருவா போல இருக்கே. இருக்கும், உனக்கு நல்லா இருக்கும். ஏ பாட்டி, நீங்க எதுக்கு இங்க வந்து நிக்கிறியா? நீ கூட தான் வந்திருக்கா, நான் என்ன கேட்கவா செஞ்சேன். இந்த மீன்காரி வீட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, அதான் சும்மா சுத்தி பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஆமா, இந்த மீன்காரி வீடு வேற தாங்களே. நீங்க சுத்தி சுத்தி பாப்பியே, இவ சீரை கடிச்சு பறப்பா. அப்படியே வேற தாங்கள் பறவை இவரு பறந்துருவாரு. என்ன மீன்காரி, எங்க பாட்டி எதுக்கு இங்க வர வச்சா? பாட்டி, என்ன பாட்டி? அது வந்து குடுமி அந்த புழுக்கைக்கு இவ ஆரத்தி எடுத்தான்னு சொன்னால, அதான் அவங்க இருந்தானா அவளை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நீங்க நறுக்குன்னு கேட்கறது முறுக்குன்னு கேட்கறதுல எங்களுக்கு நல்லா தெரியும். வாழ்த்து பாடி ஆசீர்வாதம் பண்ணி விட்டு போலான்னு வந்தீங்களோ? சீச்சி இல்லம்மா, நான் அவன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கேன். உனக்கு என்னைய பத்தி தெரியாது இல்லையே. வாசல்ல வச்சு என்கிட்ட பால் பழம் கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி. ஐயோ, எனக்கு வயிறு சரியில்லை, 2 வாழைப்பழம் சாப்பிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம வீட்டுல வாழைப்பழம் இருக்கா? இதெல்லாம் சரியில்லை சொல்லிவிட்டேன். எது சரியில்லைங்க? 2 வாழைப்பழம் நான் சாப்பிடியது சரியில்லாம போயிடுமா? சோ கடவுளை, உங்களை நான் பெற வச்சுக்கிறேன். ஏன் மீன்காரி, அவ 2 பேருக்கு நீதான் ஆரத்தி ஏத்தியா? அப்படியா? வேற என்ன பேரம் பேத்தியா? பேதி எடுப்பா மீன்காரி, எல்லா விஷயத்துக்கு நீ தான் காரணம். அவ பண்ண வேலைக்கு அவளுக்கு ஒரு ஆரத்தி ஒரு கேடு. எங்க அவளை? அது வந்து சரோஜா, இந்த மீன்காரி ஆரத்தி எடுத்திருக்கா. எடுத்த உடனே அவிய 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாவலாம். நான் அந்த புழுக்க இங்க இருந்து அவளை பார்த்து 4 கேள்வி கேட்கணும்னு வந்தேனா, அதனால இந்த மீன்காரி அப்படி சொன்னான். அதான் நான் கிளம்பிட்டேன், நீயும் வா கிளம்பிடலாம். இந்த மீன்காரி அப்படி சொன்னா நான் அப்படியே கிளம்பி போயிருவேன். அப்படி நம்புறதுக்கு நான் ஒன்னும் மொட்டை அடிச்ச கிளவி இல்ல. நான் 10 வீட்டுக்கு 10 மாட்டுக்கு சொந்தக்காரி. என்னைய யாரும் ஏமாத்த முடியாது. ஏ மீன்காரி, அவ 2 பேரும் எங்க? அது ஆரத்தி எடுத்தனா பாட்டி சொன்ன மாதிரியே அவிய 2 பேரும் போயிட்டாவே. பேட்டாவனா? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. என்ன வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு போய் சொல்றியோ? நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? அவிய 2 பேரும் வந்தவன ஆரத்தி எடுத்தேன், உடனே போயிட்டாவ வானரி. அதான் எங்க அக்கா மவனுக்கு வீடு இருக்குல்ல, அங்க கூட்டிட்டு போயிருப்பான். அப்படியா? அந்த பையன் சொந்த வீடுலாம் வாங்கி வச்சிருக்கானோ? சீச்சி இல்ல, வாடகை வீடு. சே, வாடகை வீட்டுல தான் இருக்கானோ? அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு. அதுவும் என் சித்தி மகளை ஏமாத்தி கூட்டிட்டு ஓடி இருக்கான். இதுக்கு நீ உடந்த மீன்காரி? வானரி, நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது வானரி. அவனுக்கு பொண்ணு கேட்க தட்டத்துக்கிட்ட ஆட்டிட்டு வந்த நீ தானே. உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா நான் அப்படியே ஏத்துக்கிடுவேனா? அன்னைக்கே வந்து இந்த 3 முடிய அறுத்துட்டு விட்டுருக்கானா? என் தங்கச்சி வந்து மாமியார்னு சொல்லியாலேயும் தான் சும்மா விட்டேன். இல்லன்னா அன்னைக்கே இந்த 3 முடிய அறுத்துட்டு அப்ப தெரிஞ்சிருக்க யார் பண்ணா தப்பு. நீ அறுக்கா முட்டையில, அதனால தான் நீ இப்போ கதை விட்டுக்கிட்டு இருக்க. மரியாதையா 2 பேரும் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லிரு. இல்லன்னு வச்சுக்க, இப்ப நடக்கதே வேற. வானரி, இங்க இல்லாதவங்கள பத்தி என்கிட்ட கேட்டானே என்னத்த சொல்லுவேன்? அவ எங்க போனாவனே எனக்கு தெரியாது வானரி. ஓஹோ, உள்ள வச்சிட்டு தான் இல்லன்னு சொன்னீங்களா? நீ இல்லன்னு மறைச்சாலும் சத்தம் அங்க இருந்து காட்டி கொடுக்குது பாரு. வானரி, தும்மல சொல்றீங்களோ? அது என் மவ கண்ணுமணி. மலையில லேசா நனைஞ்சிட்டா அத தும்மிட்டு கிடக்கா. கருவாடு எப்பவுமே தண்ணிக்குள்ள தானே கிடக்கும், அதுக்கு என்ன தும்மல் வருது? என்ன நாடகம் பட்டு காமிக்கிறியா? எனக்கு ஜெனிபர் குரல் நல்லா தெரியும். பேதி எடுப்பா மீன்காரி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருப்பா. என்ன எங்களுக்கு எதிராக கொடி பிடிக்கிறீங்களோ? இந்த வீட்டை யார் வீடுன்னு நினைச்சிட்டு இருக்க நீ? இது என் வீடு. இங்க யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவெடுப்பேன். முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. வானரி, வெளியே வா. தீர்ப்பு இப்படி போன்னு சொன்னா எங்க போவேன்? எங்கேயாவது போ. நீ எதுக்கு அவளை வீட்டுக்குள்ள சேர்த்தா? என் தங்கச்சி இல்லாத வீட்டுல நீங்களும் இருக்கவே கூடாது. மரியாதையா அவன் சட்டி பானையில அள்ளிட்டு வெளியே கிளம்பு. முதல்ல உள்ள இருக்கிறதுல அடிச்சு தோர்த்தியே. அது கண்ணு மணியா கரப்பாம்பூச்சியான்னு நானும் பாக்குறேன். ஏல மீன்காரி, சோரவோடு மாதிரி நிக்கிறியான்னு பிள்ளையில போய் காப்பாத்து. எங்க இருந்து காப்பாத்த? அவியல உள்ள போயிட்டாவல்ல, ஏதாவது பண்ணி கொண்டாடு, உள்ள போ. ஐயோ, சரோஜா உள்ள போயிட்டால, இந்த பிள்ளைகள் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இந்த புழுக்க இதுல கடந்தாவது நம்ம எட்டி பாத்துக்கிடலான்னு நினைச்சேன். அதுக்கும் வேட்டு வச்சிருவாளோ?
என்னாச்சு ஜெனி, தும்மிட்டே இருக்க? அது மழையில நனைஞ்சோம்ல, அதான் தும்மல் வந்துகிட்டே இருக்கு. சரி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அக்கா, உனக்கு யார் அக்கா? திருட்டுத்தனமா ஓடி போனதுனால இப்ப திருட்டுத்தனமா இந்த மீன்காரி வீட்டுக்குள்ள வந்து பூந்திருக்கியா? இல்ல இந்த மீன்காரி உனக்கு சப்பாடு பண்ணி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சதுனால இங்க வந்து பூந்திருக்கியா? என்ன போய திறந்து ஏதாவது பேசு. ஊமை மாதிரி இருந்துதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கா. சும்மா வச்சோன்னா ஊமை ஊரை கிடக்கும், பெருச்சாலி வீட்டை கிடக்கும். நீ உன்னால எல்லாரோட நிம்மதியும் கெட்டு போச்சு. இவனை கூட்டிட்டு நீ ஓடினதுக்கு நீ கல்யாணம் முடிக்காம வயசாவி கிளவியா இருக்கலாம். இந்த கேவலம் பிடிச்ச கல்யாணம் உனக்கு தேவையா? இங்க பாருங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஜெனிஃபர் என்னோட வைஃப். ஆமா, வைப்பு வைப்பு. ஊர் பார்க்க, உலகம் பார்க்க, குடும்பம் பார்க்க தாலி கட்டி கல்யாணம் முடிச்சிட்டு வந்த வைப்பு. இங்க பார், நீ எல்லாம் என்கிட்ட பேசக்கு தகுதியே இல்லாதவன். ஒரு பொம்பளை பிள்ளை பிடிச்சிருந்தா வீட்டுல வந்து நீ கேட்டிருக்கணும். அதுக்கு கூட உன்னால முடியல, நீ எல்லாம் வாய் பேசாத. அக்கா, அவரை பேசாதீங்கக்கா. ஏய், அக்கான்னு சொல்லாதே. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. வானரே, பிள்ளைல ஒண்ணு சொல்லாதீங்க வானரே. பாவம், எங்கேயும் போக முடியாம என்னை நம்பி வந்திருக்காவே. ஒரு 2 நாள் இங்க இருக்கட்டும் வானரே. இங்க பாரு மீன்காரி, நீ என்ன வீரனுக்கு பாவம் பாக்குறது? உனக்கே இந்த வீட்ல இருக்க தகுதி கிடையாது. நீ முதல்ல காலி பண்ணு. எல்லாரும் பானை சட்டியில அள்ளிட்டு வெளியே போங்க. நான் வீட்டை கதவை பூட்டிட்டு போட்டோம். ஏய், 2 பேரும் வெளியே போ. அக்கா, எங்க போறதுனே தெரியலக்கா. போறதுக்கு எங்களுக்கு இடமே இல்லக்கா. அதான் இவன் பங்களா எடுத்து வச்சிருக்கானம்ல, அந்த பங்களா, அதுல போய் தங்கு போ. அக்கா, அந்த வீட்ல இருந்து ஹவுஸ் ஓனர் துரத்தி விட்டுட்டாவக்கா. போறதுக்கு இடம் இல்லாம தான் ஆன்ட்டி வீட்டுக்கு வந்தோம்க்கா. ஆமா, ஆண்டி ஆண்டி. இந்த மீன்காரில உனக்கு ஆண்டி. இவ பெரிய பங்களா எடுத்து வச்சிருக்கா, நீ வீட்டுல தங்கலான்னு வந்தியோ? இது எங்க வீடு, வெளியே போங்க எல்லாரும். இங்க பாருங்க ஓனர், நாங்க வேணா வெளியே போயிடுறோம். எங்க சித்திய தயவு செஞ்சு வெளியே அனுப்பிடாதீங்க. நீ எல்லாம் பெரிய ஆளு. இந்த மீன்காரிக்கு வக்காலத்து வாங்கினா நான் அப்படியே கேட்டுருவேன். வெளியே போங்கண்ணே. ஏ செனிப்பரே, மரியாதை அவனை கூட்டிட்டு போயிரு. என் கண்ணு முன்னாடி எனக்கு கொஞ்ச நேரம் நின்னு வச்சுக்க, என்ன நடக்குனே தெரியாது. அக்கா, கொஞ்சமாவது எங்க நிலைமை புரிஞ்சிக்கக்கா. எங்களுக்கு போறதுக்கு இடமே இல்லக்கா. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். 2 நாள் மட்டும் ஆன்ட்டி வீட்ல இருந்துக்கிறோம்க்கா. அதுக்கப்புறம் வீடு பார்த்துட்டு போயிடுவோம். 2 நிமிஷம் கூட நீ என் வீட்டுல இருக்க கூடாது. போய் நடுத்தரில் இரு, அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். அப்பா அம்மாவோட அருமை என்னன்னு அப்பதான் புரியும். இவன் தானே முக்கியம், உனக்கு ஓடி போக தெரிஞ்சில்ல. வெளியே போ. ஜெனி, வா ஜெனி, போலாம். நம்ம இங்க இருந்தா எங்க சித்தியும் இங்க இருக்க விட மாட்டாங்க. எங்கங்க போறது? ஜெனி, எங்கேயாவது போலாம், வா. சித்தி, நாங்க கிளம்புறோம் சித்தி. வானரே, நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது வானரே. பிள்ளைகள் பாவம் வானரே, எங்க போவாவே? எங்கேயுமே போறதுக்கு போக்கடை இல்லாம தான் என்கிட்ட கேட்டுச்சுவே. நான் தான் வாங்கன்னு கூப்பிட்டேன். இப்போ ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கல. எங்க போவாவே வானரே? மழை வேற பெஞ்சிட்டு கிடக்கு. நல்ல நனையட்டும், அப்பதான் அறிவு வரும். செஞ்ச பாவமா அப்பதான் கரையும். ஏய்யா சூரியா, போவாதையா. புளுக்க என்னாச்சு? பாட்டி, அக்காக்கு அம்மா வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க. நாங்க எங்கேயாவது போறோம். எப்ப சூரியா? வானருக்கு அவன் சொத்த நேரத்துல குறைஞ்சிரும்பா. என்னது? வானரு 2 பேரும் பாவம் வானரு, கொஞ்சம் மனசு இறங்குங்களா. இவ செஞ்ச காரியத்துக்கு இவளுக்கு இறக்கமே காட்ட முடியாது. மரியாதை எங்க இருந்து போச்சல் மீன்காரி. சித்தி, நாங்க போறோம் சித்தி. எங்கப்பா போவா? எங்கேயாவது போறோம் சித்தி. எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. அம்மா, இங்க என்ன நடக்குது? சூர்யா, இந்த பொண்ணை நீ தான் கூட்டிட்டு போனியா? என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க? என்ன இதெல்லாம்? சாரிண்ணே, எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம். டேய், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியதானடா. சித்திக்கு தெரியும்னே. அம்மா, என்ன இதெல்லாம்? இப்ப தெரிஞ்சுக்கிடுங்க உங்க அம்மா லட்சணம் என்னன்னு. உங்க அம்மையா நான் எதுக்கு கட்டி வச்சு அடிச்சேன்னு புரிஞ்சுக்கிடுங்க முதல்ல. என் தங்கச்சி கூட வேண்டான்னு உங்க அம்மா தானே முக்கியம் கூட்டிட்டு ஓடிந்தியே. இப்ப பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கா நீ. உங்க அம்மா தான் இவ 2 பேரும் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு வந்திருக்காவ. அதனாலதான் கோவம் வந்து கட்டி வச்சேனா. இவ 2 பேரும் எங்க இருக்காவன்னு கேட்கதான் அடிச்சு கேட்டேன். இது வரைக்கும் உங்க அம்மா செஞ்ச தப்பா ஒத்துக்கல. அரவிந்த், காதலிச்சது தெரியும்பா, கல்யாணம் நடந்தது எனக்கு தெரியாது. அம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நானும் நிரோஜாவும் போய் அவங்க வீட்டுல பேசிட்டு போலம்மா. ஏம்மா இப்படி பண்ணீங்க? நீங்க பேசிருந்தா மட்டும் எங்க சித்தி இவனை கட்டி கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? ஒழுங்கான படிப்பு கிடையாது, ஒழுங்கான வீடு கிடையாது, ஒரு நல்ல வேலை கிடையாது பொண்டாட்டி வச்சு காப்பாத்துக்கு. இவனை நம்பி பொண்ணு கொடுப்போமா நாங்க? உங்களுக்கே தரக்கு எங்களுக்கு
இங்க பாருங்க நீ எனக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னமோ உங்க அம்மா கால்ல இருந்து நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்களா அப்படியே? அப்பதான் நிரோஜா ஏத்துக்கிடுவீங்களோ? இப்ப சொல்றேன் கேட்டுடுங்க, எப்பவுமே அதெல்லாம் நடக்காது. பொண்டாட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே வந்து கூப்பிடணும். இல்லன்னு வச்சிருங்க, இதுக்கு மேல அந்த பக்கமே வரக்கூடாது. சாரி அண்ணி, நான் வந்து நிரோச கூட்டிட்டு வந்துடுறேன். கூப்பிடுறது இருக்கட்டும், இவ ரெண்டு பேரும் முதல்ல வெளியே போய் சொல்லுங்க. அண்ணி, இது எங்க வீடு, எங்க வீட்ல யார் இருக்கணும் இருக்க கூடாது நான் தான் முடிவு பண்ணணும். ஏதோ நிரோஜாவை இன்னைக்கு கூப்பிடுன்னு சொன்னதுனால உங்களை விடுறேன். ஆனா இவ ரெண்டு பேரும் இந்த வீட்ல இருக்க கூடாது. இப்படி ஒருத்தரே கொண்டு போய் உங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பாவே, நாங்க உங்களை சேர்த்துக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ? உங்களை சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். மறுபடியும் திரும்ப உங்க அம்மா இப்படி தப்பு பண்ணி வச்சிருக்காவே, இத எப்பவுமே எங்களால ஏத்துக்கிட முடியாது. முதல்ல வெளியே போய் சொல்லுங்க. ஏய், எதுக்கு என்ன நின்னுட்டு இருக்க? வெளியே போ. ஷாடோஜா, என்ன பாட்டி? அது வந்து ஒண்ணும் இல்லம்மா. போங்க போங்க, எதுக்கு நின்னுட்டே இருக்கிய? எங்கேயாவது வீடு வழி இல்லாமலையா போயிடும். போங்க போங்க, டக்கு புக்குன்னு தேடி குடியேறுங்க. பாட்டி, நீங்களும் கூட சேர்ந்த கூட்டாளி தான் போல தெரியுது. இல்லம்மா, அவியண்டு வீட்டை விட்டு போனோம்ல, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். வாங்க வீட்டுக்கு போவோம். ஷாடோஜா, அந்த முக்கு கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறியம்மா. நீங்க முக்கு கடைக்கும் போக வேண்டாம், ரோட்டு கடைக்கும் போக வேண்டாம். போன வரைக்கும் போதும், வீட்டுக்கு வாங்க. இங்க பாருங்க, இதுதான் கடைசி. இதுக்கு மேல செனிபரம் புருஷனுங்க வரக்கூடாது. உள்ள சேர்த்தியே நீங்களும் வீட்டை காலி பண்ண வேண்டியிருக்க சொல்லிவிட்டேன். வாங்க பாட்டி போலாம். பாவம் பிள்ளையில என்னை நம்பி வந்துச்சுவே. ஆனா இந்த வானர் துரத்தி விட்டுட்டாவ்ல. அம்மா, இது உங்களுக்கு தேவையாம்மா? நான் கூட உங்க சொல்லும் போது நம்பல. உங்களை அடிச்சிட்டாங்கன்னு கோபம் தான் பட்டேன். நீங்க தான் இந்த வேலையை பார்த்திருக்கீங்கன்னு. ஏமா இப்படி பண்றீங்க? அரவிந்த், ஒன்னே மாதிரிதானே அவனும் எனக்கு. நீ நிரோஜாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னா, நான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சேன்ல. அப்போ இவங்களுக்கும் நீங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்களோ? இல்லப்பா, கூட்டிட்டு போனதுல எனக்கே தெரியாது. நானே அவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்பதான் பாக்கேன். கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது என்னால முடியல. அவங்க ரெண்டு பேருமா தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காவையா. அம்மா, இதுக்கு மேல உங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க. அதால அப்புறம் நம்மளுக்கு தான் பிரச்சனையாகும். சேர்க்காம எப்படி இருக்க முடியும்? பிள்ளை எங்க போவான்னு தெரியலையே. பொம்பளை பிள்ளை வேற கூட இருக்கா. ரெண்டு பேர்த்தையும் எங்க தங்க வைக்க? நேரம் வேற இருட்ட போகுது. அவங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டோம். இதுக்கப்புறமா தான் நம்ம நிம்மதியா இருப்போம்னு நினைச்சேன். ஆனா மறுபடியும் ரோட்டுக்கு வந்துட்டோம். இனி நம்ம எங்க போறது? மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. எனக்கும் தெரியல ஜெனி. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? ஒரு 2 நாள் இருக்க இடம் கிடைச்சா கூட நான் வீடு பாத்துருவேன் ஜெனி. ஆனா அதுக்கு கூட இடம் இல்லையே. நீ நம்பி வந்திருக்க. உன்னைய இப்படி கூட்டிட்டு வந்து மலையில உட்கார வச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜெனி. அங்க போனா ஹவுஸ் ஓனர் துரத்திட்டாங்க. இங்க போனா உங்க அக்கா துரத்துறாங்க. என் ஃப்ரெண்டை நம்பி போனா அவனும் துரத்துறான். நம்ம கஷ்டத்துல இருக்கும் போதுதான் தெரியுது யாருமே நம்மளுக்கு உதவி பண்ண இல்லைன்னு. எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஜெனி, நான் எங்கேயாவது தங்கிப்பேன். ஆனா உன்னால முடியாது ஜெனி. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சூர்யா, எங்க பேர் பியலான பாதரி அடிச்சிட்டு ஓடி வந்தேன். ஜெனிபர், வாமா, கொடக்குல வா. வாங்க ரெண்டு பேரும் போவோம். எங்க சித்தி? உங்க வீட்டுக்கா? வேண்டாம் சித்தி, எங்களால அவங்க உங்களையும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அப்புறம் நீங்களும் எங்களை மாதிரி தெருவில் தான் நிக்கணும் சித்தி. இல்லப்பா, நான் உங்க ரெண்டு பேரையும் வேற ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் தங்க வைக்க. வாங்க. எங்க சித்தி? வாங்க சொல்லியே. சரிம்மா, எழுந்துருமா. கொடக்குல வா. அழாதம்மா. வாங்க போவோம். சாமி, வாங்க மின்னரக்கா, வாங்க. உங்க ஃபிஷ் ஆண்டி.